ஒரு மிடில் கேம்ல எப்படி நம்ம பீசஸ்லாம் ஆக்டிவா வச்சுட்டு அட்டாக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷன் நீங்க அனலைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி பிஷப் ஆன் B7 ஒரு குட் டைகால் H1 வரைக்கும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி பிஷப் ஆன் C5 டில் G1 வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நைட் ஆன் G4 அட்டாக்கு ரெடியா இருக்கு. நைட் ஆன் F6 அட்டாக்கு ரெடியா இருக்கு. இத்தனை பீஸ் அட்டாக்கு ரெடியா இருந்தும் இந்த பொசிஷன் நம்மளால அட்டாக் ப்ரொசீட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க டிஃபென்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ குயின் G2 ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. ரூக் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ நைட் தேவைப்பட்டா வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா பீஸுமே அவங்க டிஃபென்ஸ்க்கும் ரெடியா தான் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இத்தனை பீஸ், அதாவது ஒரு 5 பீஸ் அட்டாக்கு ரெடியா இருந்தோம், நம்மளால அட்டாக்கு பீஸ் பத்தல. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க நைட் H5 ஆடுறீங்கன்னா குயின் G4, நைட் G3 வராது. ஸோ எதையும் டக்குன்னு எடுத்துட்டு போக முடியல. ஓகே, நெக்ஸ்ட் பீஸ் அட்டாக்கு போகணும். எந்த பீஸ் கொண்டு போகலான்னு பார்த்தா, எந்த பீஸ் அட்டாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லையோ அதை நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். எந்த பீஸ் இந்த அட்டாக்ல இல்லை, இப்போ ஆக்சுவலி C8 ரூக். அப்போ C8 ரூக்கை இந்த அட்டாக்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வின் பண்ணிட முடியும். ஓகே, C8 ரூக்கை எப்படி இன்க்ளூட் பண்றது? பேசிக்கா ஒரு ரூக்குக்கான குட் பிளேஸ் வந்து என்னன்னா ஓப்பன் ஃபைல், செமி ஓப்பன் ஃபைல். இது ஆல்ரெடி ஓப்பன் ஃபைல்ல தான் இருக்கு. ஆனா கிங் பக்கத்துல இல்ல. நம்ம கிங் மேட் அடிக்க தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ கிங் பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா ரூக் ஹெச்சுக்கு வந்தா ரூக் இன்டு H3 செக்மேட் பிஷப்போட சப்போர்ட்ல. ஸோ ஆன்சர் என்னன்னா G6. பிளான் என்ன? ரூக்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ரூக்கு ஒரு செமி ஓப்பன் ஃபைல் கொண்டு வந்துட்டு அங்கிருந்து அட்டாக் கொண்டு போகணும். ஸோ அதுக்காக ரூக் ஷிஃப்ட் பண்றோம். ரூக் H8 வரணும். ஸோ ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. இப்போ நம்மளோட பிளான் KG7 ரூக் H8 ரூக் இன்டு H3 செக்மேட். இந்த பானால அடிக்க முடியாது. ஆப்போனண்ட் கவுண்டர் சான்சஸ் தான் வந்தாகணும். பிஷப் இன்டு B5 KG7 பிஷப் A6. ஐடியா? இந்த A6 எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் G2 பின் கிடையாது. ஓகே, ஸோ பிஷப் இன்டு A6 குயின் கேப்சர்ஸ் A6. இப்போ நைட் F2 செக். ஆப்போனண்ட் வந்து கிங் மூவ் பண்ணி தான் ஆகணும். ரூக் H8. இதுக்கப்புறம் அவங்க என்ன விளையாண்டாலும் நைட் G4 செக். இதை ஸ்டாப் பண்ண முடியாது. கிங் G3 குயின் F6. இப்போ நம்ம பிளான் எனி ரேண்டம் அவங்க பிஷப் ரூக்லாம் டெவலப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா குயின் H4 செக் வச்சுட்டு நைட் H2 தான் மேட் ஆகுது. இந்த மேட்டை காப்பாத்தினாலும் நைட் H2 செக்ல ரூக் போகுது. ஸோ ஒயிட்டோட கிங் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இந்த கேம் வந்து பிளாக்கால ஈஸியா வின் பண்ணிட முடியும். ஸோ இந்த அட்டாக் டாபிக்ல வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கேன். இந்த பொசிஷன் பிளாக்கா உங்களோட எல்லா பீஸையும் யூஸ் பண்ணும். இப்போ என்ன பிரச்சனை, பிஷப் மூவ் பண்ண டே போகுது, எந்த பீஸும் யூஸ் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ண, ரூக்கு குயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிளாக்கால அட்டாக்கு போக முடியும்ன்றது பாருங்க. எப்படி இந்த பீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.